நாடாளுமன்ற தேர்தலின் 4 கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்த நிலையில் இன்று 49 மக்களவை தொகுதிகளில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. அடுத்த 10 நாட்களில் 6 மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை தேர்தல் நெருங்கிவிட்டதால் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்னும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முதல் ராகுல் காந்தியை இஸ்லாமிய வழக்கத்தில் இளவரசரை குறிக்கும் ஷேஜாதா என்ற வார்த்தை மூலம் காங்கிரசின் இளவரசர் என்று கூறிவரும் பிரதமர் மோடி மாவோயிஸ்ட் தொனியில் ராகுல் காந்தி பேசுவதாக தற்போது விமர்சித்திருக்கிறார். ஜார்க்கண்டில் இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் ராகுல் காந்தியை விமர்சித்து இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகளிடம் கேள்வி எழுப்பிய மோடி, காங்கிரசின் ஷேஜாதா பேசும் தொனியானது அவர்கள் ஆளும் மாநிலங்களில் எந்தவொரு தொழிலதிபரையும் முதலீடு செய்வதற்கு முன் 50 முறை சிந்திக்க வைக்கும். மாவோயிஸ்ட் தொனியில் இந்த ஷேஜாதா பேசுகிறார். இது புதுமையான முறைகள் மூலம் பணம் பறிக்கும் செயல். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். காங்கிரஸ் ஷேஜாதாவின் இந்த தொழில் எதிர்ப்பு மற்றும் தொழிலதிபர்களுக்கு எதிரான இந்த தொனியுடன் நீங்கள் உடன்படுகிறார்களா என்பதற்கு பதிலளியுங்கள் என்று உரையாற்றினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடகத்துடன் பேசுகையில், இந்து முஸ்லிம் பிரிவினைவாத அரசியல் செய்தல் பொதுவாழ்வுக்கு நான் தகுதியற்றவன் என்று கூறிய மோடி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முழுவதுமே ராகுல் காந்தியை இஸ்லாமிய வார்த்தையான ஷேஜாதா என்ற வார்த்தையை குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.